கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இல்லையா? வசனத்தினுடைய முதற் பகுதி, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இந்த வசனத்தில் நம்ம என்ற இடத்துல ஒவ்வொருவருடைய பெயரை போட்டு படிக்கும்போது இந்த வசனம் அவங்களுக்கு சொந்தமாகும். கர்த்தர் தேவ இரக்கத்தை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இதே போல் நீங்களும் உங்கள் பெயர் அதில் வசனத்தில் போட்டு படிங்க. உங்களுக்கு அந்த வசனம் உங்களோடு கூட பேசும், உங்களுக்கு சொந்தமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே கர்த்தர் நம்முடைய தேவன், நினைக்கிற தேவன். நம்ம உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். தாய் மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேலை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அவர் நம்மை நினைத்திருக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து தான். அது வேதத்தில் அநேகர் தங்களுடைய நெருக்கத்திலே ஆண்டவரை கூப்பிட்ட போது அவருடைய கூப்பிடுதலை மறக்காம நினைத்து அவருடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். முதலாவது ஆள் பார்க்கும்போது ஆதியாம் புஸ்தகத்தில் 30:22 தேவன் ராகேலை நினைத்தருளினார். குழந்தை இல்லாத சூழ்நிலை, மலடி சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ராகேலை நினைத்தருளி யோசேப்பு கொடுக்குறார். இல்லையா? அதே சம்பவம் தான். என்ன, குழந்தை இல்லாததுனால கேலி, பரியாசம், எந்த அவமானம். அவளும் ஆண்டு சமூகத்தில் ஜெபம் பண்ணுறார், பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணார். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார், சாமுவேலை கொடுத்தார். இல்லையா? ஆகவே ராகேல், அன்னாள் அவர்களுடைய குறைவில் கர்த்தர் உதவி செய்த கர்த்தர் நம்முடைய குறைவில் என்ன குறைவாக இருந்தாலும், ஆசீர்வாத குறைவா, சுகவீனமா, ஆரோக்கிய குறைவா, ஞானத்தில் குறைவா, படிக்கிற பிள்ளைங்களுக்கு வியாபாரத்தில் வருமானம் குறைவா, பிஸ்னஸ் சரியாக நடக்கலையா குறைவா, இந்த குறைவை நிறைவாக்குகிற கர்த்தர். ஆகவே நம்ம நினைக்கிற கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கணும், அவரிடத்துல நம்ம சரண்டர் ஆகணும். அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது எப்படி அன்னாலை ராகேலை நினைத்தருளினாரோ அதே போல் நம்மை நினைத்தருளி அன்னாள் ராகேலுடைய தேவையை சந்தித்த கர்த்தர் நம்முடைய தேவையை சந்திக்க வல்லவர். அவர் பட்சபாதம் இல்லாதவர், அவர் நேற்றும் என்றும் மாறாதவர், உயுறையாத தேவன். ஆகவே அவரை சார்ந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மையும் நினைத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உடைய அடிச்சுவட்டில் நடக்க உதவி செய்யும், பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.